கடல்ல நம்ம விழுந்துட்டா திருப்பி கரைக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பிறவி பெருங்கடல்ல விழுந்தாலும் முக்தி அப்படிங்கிற கரை வந்து சேர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பிறவிய கடல் அப்படின்னே சொல்றாங்க. கடல்ல அலை ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ஓயாம வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பிறவி கடல்லையும் துன்பம் அப்படிங்கிற அலை ஓயாம வந்துகிட்டே தான் இருக்கும். மாணிக்க வாசகர் சொல்றாரு, யாரோட துணையும் இல்லாம தனியா நிக்கிறனா பிறவி என்ற பெரும் கடல்ல துன்பம் அப்படிங்கிற அலைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அலையே தாங்க முடியல. இதுல பெரிய புயல் காத்தடிச்சா என்ன ஆகும்? அந்த கடலையே ஒரு கலக்கு கலக்கிடும். அதே மாதிரி நானும் ஒரு புயல் காத்துல மாட்டிக்கிட்டேன். அது என்ன புயல் காத்து அப்படின்னு சொல்றாருன்னா, கொவ்வை பழம் போன்ற சிவந்த வாயை உடைய பெண்கள் என்ற புயல் காத்துல சுழற்றி அடிக்கப்பட்டு காமம் என்ற சுறா மீனோட வாயில அகப்பட்டு கிடக்கேன். இதுல பெண்களை புயல் காத்தோடும் காமத்தை சுறா மீனோடும் ஒப்பிட்டு சொல்றாரு. இதுல இருந்து பிழைக்க என்ன வழி அப்படின்னு தெரியாம கிடக்கேன். அப்படி இந்த நெருக்கடியில இருக்கும்போதுதான் நமச்சிவாய என்ற கட்டுமரம் இறைவனோட அருளால எனக்கு கிடைச்சிச்சு. கட்டுமரத்தை வச்சு என்ன பண்ணலாம்? கட்டுமரத்தை வச்சு கடலை கடந்து கரை சேர்ந்துடலாம். அதே மாதிரி திருவைந்தெழுத்து என்ற கட்டுமரத்தை வச்சு பிறவி பெருங்கடலை கடந்து முக்தி என்ற கரையை சேரலாம் அப்படின்னு சொல்றாரு. மூர்க்கனாயிருந்த என்ன நீ முக்தி என்ற கரையை காட்டி ஆட்கொண்டாயே, உன்னோட இந்த கருணையை என்ன சொல்லி துதிப்பேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னோட பாடல் மூலமா நமக்கு பிறவியாகிய கடலை கடக்கிறதுக்கு உதவுறது திருவைந்தெழுத்தே அப்படின்னு அவ்வளவு அழகா இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்லியிருக்காரு.